நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அந்த சுசீலாவும் உள்ளதான் இருக்காங்க. பார்வதி உங்களை பாக்குறத விட அவங்க உங்களை பாத்துற கூடாது. நீங்க இங்கேயே இருங்க, நான் பாத்துட்டு வரேன். சரி. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். நான் கொடுத்த மெடிசின்ஸை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். எந்த விஷயத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே? உள்ளதான் இருக்காங்க, அங்கேயே இருங்க. பார்வதி, நீ இருமா, நான் போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம போலாம். கட்டெரும்பு, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, என் வீட்டுக்கார ஐஸ்வர்யாவும் எங்க? தெரியல, இங்கதான் இருந்தாங்க. ஏய், நான் உன்கிட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, ஐஸ்வர்யாவும் அவங்க அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்க. சரி சரி, அவங்க வரும்போது வரட்டும். இந்தா புடி, போய் இதுல இருக்கிற மாத்திரையெல்லாம் பார்மசியில வாங்கிட்டு வா. ஐயோ, நாம போயிட்டா மலர் எப்படி பார்வதி பார்க்க முடியும்? இவங்களும் இங்கேயே இருப்பாங்களே. என்ன, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. இல்ல, இதுல எது எந்த மாத்திரைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தான் படிக்க தெரியாதுல்ல. ஏதாச்சும் மாத்தி வாங்கிட்டு வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. கொண்டா, நானே போய் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் போய் எல்லாத்தையும் எடுத்து வை, போலாம். நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் பார்வதி கிட்ட சும்மா பேச்சு கொடுக்கறேன். சரி. வாடா கட்டரும். பார்வதி, சொல்லுடா. நீ நல்லா இருக்கியா? திரும்பவும் உனக்கு மயக்க வர மாதிரிலாம் எதுவும் இல்லையே? இல்லடா, இப்ப பரவாயில்ல. மலர், போலாமா? ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்க வேண்டாம் மலர். தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வரப்போகுது. ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போலாம் அர்ஜுன், ப்ளீஸ். மலர், மலர் சொன்னா கேளு, போலாம். இருந்தா பிரச்சனையாகும். ஐயோ, டாக்டர் இன்னொரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாங்களே, அதை மறந்துட்டேனே. ஏய், எதுக்கு நீங்க வந்த? என்ன, என் மருமக இன்னும் உயிரோட தான் இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு பாக்க வந்தியா? என்னாச்சு? வெளியில என்னாச்சு? அத்தை ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏண்டி, எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா நீ? எங்க போனாலும் இப்படி எங்களை துரத்திக்கிட்டு வந்து பழி வாங்கறதுக்குன்னே வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? அக்கா. ஏய், என்னடி அக்கா? அப்படி சொல்லி சொல்லிதானே என் மருமகளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க. இன்னும் எதுக்கு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? பார்த்தல பார்வதி, இவ எங்க போனாலும் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. நம்ம உயிர் எடுக்காம ஓய மாட்டா இந்த ராட்சசி. அத்தை. ஏய்,
வாய மூடுறி. யாருக்கு யாரடி அத்தை? ஆ? இத பார், அத்தை கித்தன்னு கூப்பிட்டு உறவு கொண்டாடின, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். ச்சே, எப்படிதான் இப்படி ஒரு மோசமான ஜென்மமா இருந்துகிட்டு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கியோ தெரியலடி. இந்த பாருங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதிர்த்து பேசலங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி இவ்வளவு அவமானப்படுத்துறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாடா நல்லவனே, நீ தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே என் புள்ளைய குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இன்னும் என்னடா? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி இப்போ இவளையும் ஏதாவது பண்ணி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இல்ல என் புள்ளைய ஜெயில வச்சு கொல்ல பார்த்த மாதிரி இவளையும் இங்க வச்சு கொல்றதுக்கு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? அத்தை, அநியாயமா எங்க மேல இப்படி பழி போடாதீங்க. பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல என் அக்கா மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனான்னு தெரிஞ்சுதான் அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் பார்க்க வந்தேன். அதானே பார்த்தேன். இப்பதாண்டி உன்னோட திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. என் மருமக வயித்துல வளர்ற குழந்தைய கூட விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கல. என்ன சுசிலா, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கத்தாம என்னங்க பண்ண சொல்றீங்க? அங்க நம்ம புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எப்படி தெனாவிட்டா நம்ம முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான்னு பாருங்க. இத பாருடி, என்னோட வயிறு எரிஞ்சு சொல்ற. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீயும் உன் புருஷனும் நிம்மதியா வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு காணாத. இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இப்ப அனுபவிக்கிற வேதனைய நீயும் ஒரு நாள் அனுபவிப்ப. ஒரு பெத்தவளா என்னோட புள்ளைய பிரிஞ்சு நான் படுற கஷ்டத்தை நீயும் படுவடி. நீ இப்ப வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு தானே இருக்க. நீ பண்ற பாவெல்லாம் உன் புள்ளைய தாண்டி வந்து சேரும். என் புள்ளைய பார்க்க முடியாம இப்ப நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் அந்த புள்ளைய பார்க்க முடியாம தான் போக போகுது. சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. இத பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் குழந்தை பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்க, பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன். நீங்களும் ஒரு பொம்பளையா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வயித்துல இருக்க குழந்தை போய் சபிக்கிறீங்க. நீங்களா மனுஷ ஜென்மமா? உண்மை என்னங்கிறதுலே தெரியாம இப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சா நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாடுமா? அர்ஜுன் விடு, வேண்டாம் விடு. விடு மலர். போனா போட்டு பொறுத்துட்டு போனா அவங்க என் குழந்தை பத்தி எப்படிலாம் பேசிட்டு போறாங்க பாத்தியா? என்னால அப்படி பொறுமையில இருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அப்படி பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன நடந்த உண்மையெல்லாம் சொன்னா கோவம் வருதா?